சார் கண்டிப்பாக இந்த வீட்டுக்குள்ளே போய் தான் ஆகணுமா? கண்டிப்பாக போகணும். இந்த வீக்குள்ளே சென்சிட்டிவான நியூஸ் தரலை, நீ நானும் வேலைக்கு பிச்சு தான் எடுக்கணும், தெரியுமில்ல? ம் ம் வீடு ஃபுல்லாக தேடிட்டேன் சார், ஒன்றுமே இல்லை. வந்ததே வேஸ்ட்டு. வாங்க போகலாம். இல்லைடா, இங்கே ஏதோ இருக்குது, கொஞ்ச நேரம் தேடுவோம். சே சார், அங்கே என்னமோ இருக்குது. என் பேரு வெண்மதி. இந்த மாதிரி நேரத்தில் அவங்க அப்பா கூட இருந்தால் நல்லா இருந்திருக்கும். சரி, எல்லாம் நல்லபடியாக நடந்துச்சு, நான் கிளம்புறேன். ஏய் வாடி போகலாம். எப்போ பார்த்தாலும் பேசிட்டே உட்காந்துருப்பவ. இருமா, என் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு வரேன். பேசி செஞ்சுட்டு வந்து சேரு. சரி, நான் போயிட்டு வரேன்க்கா. காலேஜ் போயிட்டு வரேன். இன்னும் கொஞ்ச நாள் தாம்மா, அப்புறம் எனக்கு வேலை கிடைச்சிரும். உன்னை பத்திரமா பார்த்துக்கிறேன். தேங்க்யூ சார். ஏன் விட்டு போன? என்னை தனியா விட்டுட்டு போயிட்டேன். யாருமே இல்லையே, அனாதைக்கிட்டு போயிட்டேம்மா. எப்படிமா தனியா இருப்ப? அப்பாவும் போயிட்டாரு, நீயும் போயிட்டே.
மதியம் ஒரு நிமிஷம். எல்லாம் கேள்விப்பட்டேன். இந்த டைமில் கேட்கக்கூடாது தான். பட் இருந்தாலும் இதை விட நல்ல டைம் எனக்கு கிடைக்காது. நான் லைஃப்லாம் கூட வரணும்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நில்லுமா, அண்ணன் சொல்றாருல, போய்கிட்டே இருக்க. கொஞ்சம் நின்று பேசிட்டு போறது தானே இருக்கும்ல. நில்லுமா. அம்மா, இது தனியா விட்டு போயிட்டல, பயமா இருக்குமா? யாரு? யாரா நீ? எதுக்குடா கதவுல சாத்துற? டேய், ஒழுங்கா போயிருடா. அவ்வளவுதான் மரியாதை. யாராவது வாங்கல. அம்மா, ரேஷ்மா, ஏய், அவளே அவள் பிரச்சனையை மறந்து பேச வரால. பேசாமல் போனால் என்னடி அர்த்தம்? எதுக்கு அவ கூட பேசினா என்னை சேர்ந்து தப்பா பேசுறீங்க? இங்கே பொம்பளைக்கு பொம்பளை தாண்டி வில்லி. எல்லாம் உங்ககிட்ட இருந்தா கத்துக்கிட்டேன். மதி, மதி. என்னடி அன்னைக்கு அடிக்கும் போது சில்பிட்டு போனால் வீட்டுக்குள்ளே ஒருத்தன் குதிக்கும் போது மட்டும் நல்லா இருந்துச்சா? வீடு ஏறி குதிச்சாதான் ஒத்துப்பீங்கன்னா அதை நாங்களே குதிச்சிருப்போம்ல. எதுக்கு இந்த சீனு? சும்மா வட வீட்டுக்குள்ள ஒரு எகிரி குச்சிருப்போம். இல்லை, பார்த்தாலே குதிக்கும் தானே தோணுது. சும்மாவா? பாத்தியாம்மா, சந்தோஷமா உனக்கு? உன் பிள்ளைக்கு வெளியே என்ன பேருன்னு கேட்டியா? தனியா இருக்கிறது அவ்வளவு பெரிய தப்பாமா? அருவருப்பா இருக்குமா, ஒரு அசிங்கமா இருக்கு. என் மூஞ்சி யாருமே பார்க்க மாட்டாங்க. இவ வீட்டில் தான் நைட்டு எதிர்த்து வச்சுட்டு போனேன். அவங்களுக்கு தான் அப்படி இப்படி பண்ணுறானுங்கன்னு பார்த்தா ஐயோ தெரிஞ்சவந்தே வந்திருப்பியான். தெரியாதவ எப்படி வர முடியும்? இந்த குட்டிங்க பண்ணுற வேலை இருக்கே. பெத்ததா இல்லாட்டினா பாரு என்னென்ன நடக்குதுன்னு. என்ன இறவிடாது. சை, இவதாண்டி.
சொல்கிறாங்க. ஆனால் மாறினது காலம் மட்டும்தான். இங்கே ரொம்ப ஈஸியாக ஒரு பொண்ணு மேலே குற்றம் சொல்ல முடியும். அது எந்த கேள்வி இல்லாமல் நம்பவும் படுது. இங்கே எல்லாரும் முகம் பார்த்து தான் பேசுகிறாங்க. ஆனால் பொண்ணுக்கிட்ட ஏன் முகம் கண்ணுக்கே தெரியல. எங்கள் அம்மாவை தவிர ஒரு உண்மையான முகத்தை நான் பார்க்கவும் முடியாது. ஏன்னா முகத்துக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஒரு முகமூடி இருக்கு. நான் உண்மையான முகத்தை பார்க்க போகிறேன். செம்ம ஸ்டோரியில் சார். இது இப்படியே பப்ளிஷ் பண்ணோம்னா செம்ம வைரலாக போகும். கண்டிப்பாக போடணும். ஆனால் சென்சேஷனில் போகணும்ல. ஒரு ஆணா அந்த பொண்ணுக்காக நமக்குன்னு ஒரு கடமை இருக்குது. அதுக்காக போடணும். இந்த உலகத்தில் ஒரு பொண்ணு தனியாக வந்ததே அவள் கொல்லப்படுவாளா? அதுவும் கத்தி இல்லாமல், வன்முறை இல்லாமல், வெறும் தவறான வார்த்தைகள்னாலையும் பார்வையினாலையும். நினைக்கவே ரொம்ப ஷாக்காக இருக்குல்ல. அதுதான் இந்த வெண்மதின்னு ஒரு பொண்ணோட கதை. பில் போடுங்க. வெண்மதி புக்கு நல்லா இருக்குல்ல, பாவுண்டி அந்த பொண்ணு. அண்ணா வெண்மதி புக் இருந்தால் கொடுங்க. ஹாய் சார், இட்ஸ் வெண்மதி. நீங்கள் கூப்பிடுவீங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். உண்மையை மறைச்சு எழுதுனதுக்கு திட்டுறதுக்கு தானே கால் பண்ணீங்க? ஆக்சுவலி குட் ரிட்டர்ன் சொல்ல தாங்க சார் கால் பண்ணேன். தேங்க்யூ. எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது. லிட்ரலி எங்கேருந்து வந்துச்சு உங்களுக்கு இவ்வளோ தைரியம்? நைஸ் கொஸ்டின் சார். ஆனால் இந்த கொஸ்டினை ஏன் என்னை யூஸ் பண்ணணும்னு நினச்ச பையன்கிட்டையும் கேட்குறதுக்கு யாருனாலும் இந்த திமிருக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. என்னை பஸ்ஸில் உரசினவங்கிட்டையும் என்னை ஃபாலோ பண்ண பசங்கள்கிட்டையும் அண்ட் என்னை அப்யூஸ் பண்ண ட்ரை பண்ண பையன்கிட்ட இந்த கொஸ்டின் ஏன் போகல? இங்க ஒரு பொண்ணு தப்பா போறதுக்கு வெறும் வார்த்தை மட்டும் போதும் சார். அதே தனியா கான்ஃபிடென்ட்டா இந்த சொசைட்டில சர்வே பண்றதுக்கு நிறைய ரீசன்ஸ் தேவைப்படுதுல்ல சார். எனக்கு இந்த மாதிரி நடந்தப்போ என்னாச்சுன்னு கேட்க ஒருத்தர் கூட இல்லை. ஆனா என்னை தப்பா பேச இந்த ஊரே இருந்துச்சு. நான் என்ன சொன்னாலும் அவங்க நம்ப போறது கிடையாது. நான் ஏன் சொல்லணும்? அவங்க ஏன் நம்பணும்? என்கிட்ட பேசிட்டு இருந்தவங்கலாம் எங்க அம்மா போனதுக்கு அப்புறமா என்கிட்ட பேசல. தனியா தான் இருந்தேன். அதனால தான் இந்த புது முகமூடி. மனிதியாய் பிறப்பெடுக்க பெரும் மாதவம் செய்ய வேண்டுமம்மா. வெறும் வார்த்தைக்கு தான். சுத்தி எல்லாம் எதிரி தான். ஆனா நோக்கம் ஒண்ணுதான். போராடுவோம். ஒன்னா பிறந்தாச்சுல, வேற என்ன வழி?